அனைவருக்கும் வணக்கம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்பார்த்ததை விட குறைவான சீட்டுகள் தான் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத பெரிய அளவில் குதூகலத்தோட கொண்டாடுது சீனா. அப்படின்னா உங்களால் நம்ப முடியாத நண்பர்களே? ஆமாம் நண்பர்களே, சீனா ஒரு பக்கம், பாகிஸ்தான் ஒரு பக்கம் இதை பெரிய விஷயமாக, மிகப்பெரிய விஷயமாக திரித்து மிகப்பெரிய அளவில் கொண்டாட்டத்தில் இறங்கி இருக்குதுங்க. இவை மட்டுமா, பிரதமர் திரு மோடி அவர்களை எப்படியா தோக்கடிச்சிடணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்ச மேற்கத்திய ஊடகங்களும் இப்பொழுது மோடி அவர்களுக்கு எதிராக அவர் அவ்வளோதான், அவருடைய ஆட்சியே இனி இஃபெக்டிவாக இருக்காது அப்படின்லாம் கிளப்பிவிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்திய பாராளுமன்ற தேர்தலின் முடிவை சர்வதேச ஊடகங்கள் எப்படியெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தா நமக்கு பயங்கர ஆச்சரியகரமாக இருக்குது நண்பர்களே. அதை பற்றி தான் இன்னைக்கு விலாவாரியாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க. இந்தியா இனிமேல் சீனாவோடு போட்டி போடவே முடியாது. முன்பு மோடி அவர்கள் செய்தது போல சீனாவோட மேனுஃபேக்சரிங் செக்டர், தயாரிப்பு துறை இருக்குது இல்லையா, அந்த மேனுஃபேக்சரிங் செக்டாரை இந்திய பிரதமரால் இனிமேல் உடைக்க முடியாது. இனிமேல் சீனாவை அவரால் அசைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் பலவீனப்பட்டு போயிட்டாரு இந்த தேர்தல்னால அப்படின்னு சீனாவுடைய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஊதுகுழலான த குளோபல் டைம்ஸ் பத்திரிகை எழுதியிருக்குது. மேலும் அந்த பத்திரிகை என்ன சொல்லியிருக்குது அப்படின்னாக்க, கடந்த 10 ஆண்டுகளாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்டோகிராட்டிக் ரூல் நடந்து வந்தது. அதாவது அவர் நினைச்சதுதான் சட்டம் அப்படின்னு அவர் செயல்பட்டு வந்தாரு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க இந்திய மக்கள். அவருக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அவர் பிற கட்சிகளை நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்குது. இது சீனாவுக்கு சாதகமான விஷயம் அப்படின்னு அந்த பத்திரிகை சொல்லுது. இதை விளக்கி மேலும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, சீனாவுடைய இந்த மேனுஃபேக்சரிங் செக்டர் இருக்குது இல்லையா, அதுக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் மிகப்பெரிய இடையூறாக இருந்தாராம். அதுக்கு இப்ப இந்திய மக்களே முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. அது என்னங்க சார், சீனாவுடைய மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு மோடி அவர்கள் என்னத்தை இடையூறா இருந்தாரு அப்படின்னு தானே கேட்குறீங்க. அங்கதான் விஷயமே இருக்குது நண்பர்களே. உலகத்துடைய மேனுஃபேக்சரிங் ஹப்பாக, உலகத்துடைய அனைத்து தயாரிப்பையும் மேனுஃபேக்சரிங்கையும் தன்னகத்தை வச்சுக்கிட்டு உலகத்தையே டாமினேட் பண்ணிட்டு இருந்தது சீனா. அந்த டாமினேஷனை உடைக்க வேணும் அப்படின்னு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பல ஆண்டுகள் முயற்சி செய்து கடந்த 3-4 ஆண்டுகளாக அதுல வெற்றியும் காண ஆரம்பிச்சாரு. ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்னு அவர் ஆரம்பிச்சதற்கு மிக முக்கியமான காரணமே இந்த மேனுஃபேக்சரிங் செக்டாரை இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதான். ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின்படி இந்தியாவிலேயே நமக்கு தேவையான பொருட்களை நம்ம தயாரிக்க வேணும் அப்படின்னு சொல்லி அவர் திட்டம் ஒன்று கொண்டு வந்தார் இல்லையா. இதுல மிகப்பெரிய அடி யாருக்குன்னா சீனாவுக்கு தான். ஏன்னா எல்லாத்தையும் சீனாவில இருந்தா நாம இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம். ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தை ஆரம்பித்து இந்தியாவில் தயாரிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அளவில், நிறுவனங்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் சலுகைகளை இந்திய அரசாங்கம் வழங்குச்சு. PLI அப்படின்னு அழைக்கப்படுகிற ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் இருக்குது இல்லையா, அந்த PLI ஸ்கீம்ல இந்திய நிறுவனங்களுக்கு பல சலுகைகளை அறிவிச்சாரு. ஒரே ஒரு கண்டிஷன் தான், இந்தியாவில் தயாரிக்க வேணும் அப்படின்னு. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும், சரியாக சொன்னோம்னா 4 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற 99% கைபேசிகள், ஸ்மார்ட் போன்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனால் இந்த ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தை இவர் துவங்கி அதில் ஒரு கண்டிஷனும் போட்டார் இல்லையா, இந்தியாவில் தயாரிக்கிற ப்ராடக்ட்டுகளுக்கு நாங்கள் சலுகை தர்றதோடு இல்லாமல் முழுசா செஞ்ச ப்ராடக்டை இங்கே, அதாவது முழு ஃபோனை, ஐஃபோனை அங்கேருந்து இறக்குமதி பண்ணுறீங்க வெளிநாட்டிலேருந்து அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய அளவில் இம்போர்ட் டியூட்டியும் போட்டாங்க இந்திய அரசாங்கத்தால். இதனால் பெருநிறுவனங்கள் மட்டுமல்ல, சின்ன நிறுவனங்களும் கூட இந்தியாவிலேயே பொருட்களை தயாரிப்பது தான் நமக்கு லாபம் அப்படின்னு இந்தியாவில் தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகுதான் ஆப்பிளுடைய ஐபோன் தயாரிப்பு இந்தியாவுக்கு வந்தது. சாம்சங் உடைய மிகப்பெரிய ஃபேக்டரி எல்லாம் இந்தியாவுக்கு வந்தது. அவை மட்டுமல்ல, இந்தியாவிலேயே பல நிறுவனங்கள் புதிதாகவும் ஆரம்பிக்கப்பட்டது. தைவானுடைய ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தமிழகத்தில் மேனுஃபேக்சரிங், இந்த மொபைல் போன்களை மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு காரணமும் இந்த திட்டம் தான், ஆத்ம நிர்பார் திட்டம்
மற்றும் அதற்கு ஊக்குவிப்பதற்காக இந்திய அரசாங்கம் கொடுத்த இந்த PLI ஸ்கீம் தான். இதனால என்ன ஆயிடுச்சு, இந்த திட்டத்தை ஆரம்பிச்சு 4 ஆண்டுகளுக்குள்ளாக இந்தியா வந்து உலகத்தின் மிகப்பெரிய செல்போன் தயாரிக்கும் நாடாக மாறுச்சு. அது எந்த அளவுக்கு தெரியுமா, சீனாவுக்கு அடுத்தபடியாக உலகின் 2வது மிகப்பெரிய செல்போன் மேனுஃபேக்சரர் மட்டுமல்ல 2வது செல்போன் ஏற்றுமதியாளராகவும் மாறி இருக்குது இந்தியா. இது வந்து நான் ஒரு துறை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். அதுவும் அந்த துறையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கோல வச்சிருந்தது யார் அப்படின்னா சீனா தான். உலகம் முழுமைக்கும் செல்போனை தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருந்தது சீனா தான். நமக்கே ஞாபகம் இருக்கும் நண்பர்களே, சீனாவிலிருந்து வர்ற ஃபோனை தான் நம்ம எல்லாருமே ஒரு காலத்தில் வாங்கிட்டு இருந்தோம். இந்த ஹைஃபைன்னு வந்தது, அது இதெல்லாம் வந்தது இல்லையா, சீனாவுடைய ஃபோன்கள். இப்பொழுது நாம் என்ன வாங்குறோம், முக்காவாசி இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஃபோன்களை தான் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். இதற்கு முழுக்க முழுக்க காரணம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான். நான் சொன்னது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். இது மட்டுமல்ல, இது போல டிவி தயாரிக்கிறதுக்காகட்டும், லேப்டாப் தயாரிக்கிறதாகட்டும், நீங்க இந்த எலக்ட்ரானிக்ஸை கூட விடுங்க, மற்ற பொருட்கள் தயாரிக்கிறதுல கூட இந்தியாவில் மேனுஃபேக்சரிங்க மிகப்பெரிய அளவில் ஆரம்பிச்சிருக்கிறோம். டாய்ஸ், குழந்தைகளுக்கு விளையாட்டு சாதனங்கள், பொம்மைகளை தயாரிப்பதில் கூட இந்தியா தனி கவனம் செலுத்தி இந்தியாவை உலகின் டாய் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற்றுவேன் அப்படின்னு பிரதமர் அவர்கள் சூளுரைத்து அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. அதே போலதான் டிஃபென்ஸ் செக்டார். இத்தனை ஆண்டுகளமாக 70 ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆண்டு இருக்குது நம்மளைய. இத்தனை ஆண்டுகளாக நமக்கு தேவையான துப்பாக்கி குண்டையெல்லாம் கூட நம்ம வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஆத்ம நிர்பார் திட்டம் துவங்கிய உடனே அவர் என்ன சொன்னாரு, இனிமேலும் நாம பிற நாடுகள்ல இருந்து பாதுகாப்புக்காக ராணுவ தளவாடங்களை, பொருட்களை இறக்குமதி செய்வதை நிறுத்த வேணும். நம்மால எதெல்லாம் செய்ய முடியுமோ நாமளே தயாரிச்சுக்கணும். நம்ம கிட்ட டெக்னாலஜி எது இல்லையோ அந்த டெக்னாலஜி நாம கொண்டு வருவோம், உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னதோட இல்லாம செயல்ல இறங்கினாரு. அதனால இன்றைக்கு நம்முடைய படைகளுக்கு தேவையான ராணுவ தளவாடங்கள்ல பெரும் பகுதியை நம்ம உள்நாட்டிலேயே தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வந்து இனிமே நின்று போயிடும். மோடி அவர்களுக்கு முழு மேண்டேட் கிடைக்கல, தனிப்பெரும்பான்மை கிடைக்கல. அதனால இனிமே அவர் நினைச்ச மாதிரி இந்த மேனுஃபேக்சரிங் செக்டர்லாம் தூக்கி விடலாம் முடியாது அப்படின்னு சொல்லி தான் குளோபல் டைம்ஸ் பத்திரிகை மட்டும் இல்லாம சீனாவுடைய அனைத்து ஊடகங்களும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தோற்றுவிட்டாரே அப்படிங்கிற மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சிருக்குது. சீனா இப்படி கொண்டாடிட்டு இருந்தா இந்த பக்கம் பாகிஸ்தான் ஊடகங்கள் என்ன சொல்லுது தெரியுமா, த டான் பத்திரிகை எடுத்துக்கலாமே, அது பாகிஸ்தான் இருந்து வெளிவருகிற பத்திரிகை. அந்த பத்திரிகை என்ன சொல்லுது, இனிமேல் மோடி அவர்கள் எதுவுமே செய்ய முடியாது இந்தியாவில். ஏன் அப்படின்னா முஸ்லிம்களை ஆதரிக்கிற சில கட்சிகளுடைய தயவு இவருக்கு தேவைப்படுது. அதனால மோடி அவர்கள் எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்க முடியாது. இனிமேல் அவர் வந்து முஸ்லிம்ஸுக்கு ஆதரவாக தான் இருக்க முடியுமே ஒழிய இந்துக்களுக்கு ஆதரவாக ஒரு துரும்பை கூட அவர் கிள்ளி போட முடியாது அப்படின்னு அதோட பக்கம் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்குது. அவங்க சொல்றது நிதிஷ் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் முஸ்லிம்களை நம்பி இருக்கிற கட்சிகள் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதில் எழுதியிருக்கிறாங்க. சரி, இது இப்படி அப்படின்னா மேற்கத்திய ஊடகங்கள் எலெக்ஷன் டைம்ல எப்படியாவது மோடி அவர்களை தோக்கடிச்சிடணும் அப்படின்னு மேற்கத்திய ஊடகங்கள் என்னெல்லாம் எழுதினாங்க மோடி அவர்களை பத்தி, இந்தியாவை பத்தி அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே அதை பேசியும் இருக்கிறோம். இப்பொழுது என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தா, நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை எடுத்துக்கோங்களேன். அது என்ன சொல்லுது, மோடி அவர்களுடைய அந்த இன்வின்சிபிலிட்டி இப்பொழுது தகர்க்கப்பட்டு விட்டது அப்படிங்குது. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, திரு மோடி அவர்களை யாராலையும் ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருந்தது. அது வந்து இன்றைக்கு சுக்கு நூறாக உடைக்கப்பட்டிருக்குது. மோடி அவர்களுக்கு இந்திய மக்கள் செக்கு வச்சிருக்கிறாங்க. மோடி அவர்கள் இனிமேல் வந்து பழைய மாதிரி செயல்பட முடியாது அப்படின்னு சொன்னதோட இல்லாம இன்னொரு பத்திரிகை, அமெரிக்காவிலிருந்து வெளிவருகிற இன்னொரு பத்திரிகை என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, இனிமேல் அமெரிக்கா வந்து மோடிக்கு பிறகு எப்படி இந்தியாவை நம்ம கையாள வேணும் அப்படின்னு இப்பொழுதே திட்டமிட ஆரம்பிச்சிரும் அமெரிக்கா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மோடி அப்படின்னா ஒரு பயம் இருந்தது மேற்கத்திய நாடுகளுக்கு. அவருக்கு இருந்த அந்த பாப்புலாரிட்டியும் சரி, அவருக்கு இருந்த செல்வாக்கும், உலக நாடுகளிடையே, ஏழை எளிய நாடுகளிடையே இருந்த செல்வாக்கும் இனிமேல் இருக்காது. மோடி அவர்களுக்கு இனிமேல்
தனிப்பட்ட முறையில் செயல்படக்கூட அவருக்கு வந்து ஃப்ரீடம் இருக்காது. எதா இருந்தாலும் வந்து பிற கட்சிகளை கேட்டு தான் அவர் செயல்படணும். அதனால மோடி அவர்கள் பழையபடி செயல்பட மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேறு சில ஊடகங்கள், மேற்கத்திய ஊடகங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இனிமேல் மோடி அவர்கள் நம்ம வழிக்கு வந்துடுவாரு அப்படின்னு பொருள்படும் விதமாக அவங்க எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதை விட ஒரு ஜோக் என்னன்னா, இங்கிலாந்திலிருந்து வெளிவருகிற த டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை நண்பர்களே, சரியா சொல்லணும்னா இங்கிலாந்துடைய தலைநகரமான லண்டன்ல இருந்து வெளிவருகிற இந்த பத்திரிகை என்ன சொல்லுது, இந்தியாவுடைய ஏழை வாக்காளர்கள் மோடி அவர்களுக்கு செக் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. இதை விட கூத்து வேற என்ன இருக்க முடியும்? பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் செயல்பட்ட இத்தனை ஆண்டுகளாக ஏழை எளியவர்களுக்கு எத்தனை திட்டங்களை அவர் செயல்படுத்தி இருக்கிறாரு. ஏழைகளுக்கு வழங்கப்பட வேண்டியவற்றை பணத்தை டைரக்டா கேஷ் டிரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட்டுக்கே மாத்துறாரு. விவசாயிகளுக்கு அவர் ஒவ்வொரு வருடமும் பல்லாயிரக்கணக்கில் இதே மாதிரி மணி டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. இது மட்டுமல்ல, பலருக்கும் பல திட்டங்கள் மூலமாக, ஏன் பிரதமருடைய ஆவாஸ் யோஜனா திட்டம் இருக்குது, அதுல எத்தனை பேர் பெனிஃபிட் ஆயிருக்கிறாங்க. இது மட்டுமல்ல, பிரதமருடைய மெடிக்கல் ஸ்கீம் இருக்குது இல்லையா, ஆயுஷ்மான் பாரத் திட்டம், அந்த திட்டத்தின் கீழ் இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கானோருக்கு, ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ செலவுக்கு மத்திய அரசாங்கம் பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்கீமை தான் நீங்க தமிழக அரசுடைய திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சருடைய மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்படின்னு இருக்கும். நீங்க வேணா அந்த வெப்சைட்டுக்கு போய் பாருங்க நண்பர்களே. தமிழக முதல்வர் மருத்துவ காப்பீட்டு திட்டம்னு இவ்வளோ பெருசு எழுதி இருக்கிறதுல அந்த கடைசியில ஒரு லோகோ போட்டிருப்பாங்க. என்ன தெரியுமா? பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அப்படின்னு இருக்கும். அதாவது பிரதமருடைய திட்டத்துக்கு நம்பாளுக லேபிள் ஒட்டிட்டாங்க அப்படிங்கிறதான் உண்மை. இப்படி பிரதமர் வழங்கிய திட்டங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் லேபிள் ஒட்டிட்டு அது தங்களுடைய திட்டம், தாங்க கொடுக்கிற திட்டம் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எது எப்படியோ ஏழை மக்களுக்காக ஏகப்பட்ட திட்டங்களை செய்திருக்கிற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு ஏழை மக்கள் செக் வச்சுட்டாங்க அப்படின்னு இங்கிலாந்து பத்திரிகை எழுதியிருக்கிறாங்க பார்த்துக்கோங்க. இது மட்டுமல்ல, இந்தோனேஷியால இருந்து வெளிவருகிற பத்திரிகைகள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வின் அமிட் டீப்பனிங் மைனாரிட்டி கன்சர்ன்ஸ் அப்படின்னு எழுதியிருக்குது. அதாவது சிறுபான்மையினருடைய கவலைகளை பிரதிபலிக்கிற இந்த வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிறுபான்மையினர் தான் வந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய வெற்றி குறைந்ததற்கான காரணம் அப்படின்னு இந்தோனேஷிய பத்திரிகைகள் எழுதியிருக்காங்க நண்பர்களே. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, சர்வதேச ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அந்த குளோபல் சவுத்னு சொல்றோம் இல்லையா, ஏழை நாடுகள் மற்றும் வளரும் நாடுகளில் இருக்கிற பத்திரிகைகள் எல்லாம் பாரத பிரதமர் திரு மோடி அவர்களுடைய வெற்றியை கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் மேற்கத்திய ஊடகங்களோ, ஐயோ இன்னும் மனுஷன் தோக்காம போயிட்டாரே, இன்னும் வந்து ஜெயிச்சுட்டாரு, பழைய வேகம் இருக்காது, இருந்தாலும் கூட இவரை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னா அவங்க கவலையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. சீனாவோ நல்லது நடந்திருக்குது, இனிமேல் மோடி அவர்கள் கிட்ட இருந்து சீனாவை இந்திய மக்கள் காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சீனா ஊடகங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் இது போன்ற ரியாக்ஷன்ஸ் வந்துகிட்டு இருந்தாலும் இந்தியாவில் நடக்கிற கூத்து நம்ம கண் முன்னாடி விரிஞ்சுக்கிட்டு இருக்குது நண்பர்களே. இந்தி கூட்டணி நேற்றைய தினம் எல்லாரும் கூடி என்ன பேசினாங்கன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க எப்படித்தான் கணக்கு போட்டாலும் 272 வராது சாமி, நீங்க ஏன் இல்லாத கூத்தெல்லாம் அடிக்கிறீங்கன்னு நமக்கு சொல்ல தோணுது. ஆனா அவங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது. எப்படியாவது தேசிய ஜனநாயக முன்னணியில் இருந்து நிதிஷையும் சந்திரபாபு நாயுடையும் இழுத்தரணும், இழுத்தா இவங்க ஆட்சி கவுந்துரும் அப்படின்னு கணக்கு போடுறாங்க. ஆனால் அப்படி இழுத்தாலும் கூட இவங்களால ஆட்சி அமைக்க முடியாது, பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சி கலையாது அப்படிங்கிறதை நேற்றைய தினம் அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. ஏன்னா மேலும் 10 எம்பிக்கள் இண்டிபெண்டாக ஜெயிச்ச, சுயேட்சைகளாக ஜெயிச்ச மேலும் 10 எம்பிக்கள் இப்பொழுது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, அடுத்த சில நாட்களுக்கு இந்த இந்தி கூட்டணியுடைய கூத்து நம்ம கண் முன்னாடி நடக்கத்தான் போகுது. அதையும் நாம கண்டு கழிப்போம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய வெற்றியை பற்றி உலகம் எப்படி பேசுது, உலக நாடுகள்லாம் எப்படி பார்க்குது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்த்துருக்குறோம். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை.